Hello, my dear warriors. Good evening. Good evening. Good evening. Tell me whether my audio and video is clear. Good evening, pasangla. Good evening. Good evening. யார் யாரெல்லாம் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க? எஸ், குட் ஈவினிங் பசங்களா. குட் ஈவினிங். Am I audible? குட் ஈவினிங். ரொம்ப நாள் ஆச்சு, என்ன ரொம்ப நாள் ஆச்சுல. எஸ், குட் ஈவினிங். யார் யாரெல்லாம் இருக்கீங்க? 5 minutes நான் வெயிட் பண்ணிட்டு தமிழ் லைவ் முடியட்டும். சார் கிட்ட சொல்லுங்கள், ஐ வில் பி வெயிட்டிங். எஸ், தமிழ் லைவ் முடியட்டும் நம்ம அடுத்து இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், ஓகே, சீக்கிரம் வாங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங். எஸ், அட்டண்டன்ஸை மார்க் பண்ணுங்கள். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? எஸ். என்னப்பா ரொம்ப நாள் ஆச்சு, சயின்ஸ் புக்கெல்லாம் எடுத்து படிக்கிறீங்களா இல்லையா? ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் சாரை கண்டுக்கிறதே இல்லை. என்னப்பா ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் சார் என்ன ஆனார் எதுவுமே கேட்குறது இல்லைண்ணா. ப்ராக்டிக்கல் ஹால் டிக்கெட் வெளியே விட்டுட்டாங்க. எஸ், ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இல்லை நாளைக்கு, ஒரு நாள் 2 நாள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த நாள் தான் வரும் உங்களுக்கு. இம்பார்ட்டன்ட் 4 மார்க் சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், இதை சொல்லுங்கள் அப்படின்னு. என்ன தமிழ் மீடியம்? எஸ், தமிழ் மீடியமும் நம்ம பார்க்கல. தமிழ் மீடியம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ கைஸ்? ரொம்ப நாள் ஆச்சு என் பிள்ளைங்களெல்லாம் பார்த்து. என்னோடய வாரியர்ஸ், மை டியர் சோல்ஜர்ஸ், உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? எஸ், எனக்கு ஆக்சிடெண்ட். அது வந்து ஆக்சுவலாக அன்றைக்கி ஒரு நாள் வண்டியிலேருந்து கொஞ்சம் வேகமாக ஸ்டுடியோவுக்கு வரேன்னு கீழே விழுந்துட்டேன். கால் மட்டும் ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சரி ஆயிடுச்சு. நவ் ஐ எம் ஓகே. ரைட். சூப்பர். ஃபைன் 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 ஃபைன். எஸ், சூப்பர், குட். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, ரைட். சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நல்ல விஷயம். ஐ எம் குட், ஐ எம் குட், ஐ எம் குட். நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? யூ ஆர் ஆல் குட். சூப்பர். ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹியர் தட் யூ ஆர் ஆல் குட். பெய்ட் பேட்சில் கிளாஸ்லாம் கிடையாது இந்த மாதம். எந்த கிளாஸும் கிடையாது பெய்ட் பேட்சில். சரியா? தீமினலில் இருக்காது. ஸோ எல்லாமே யூடியூப்பில் தான் இருக்கும். நம்ம இங்கே டேரெக்டாக படிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. ஸோ ஹால் டிக்கெட் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க? யார் யாருக்கெல்லாம் ஹால் டிக்கெட் கொடுத்துட்டாங்க? எஸ், ஹால் டிக்கெட் வாங்கியாச்சா? இப்போ ஐ எம் ஓகே, ஐ எம் ஓகே. ரைட் 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 ரைட். ஐ எம் குட் 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 குட். லைட்டாக சின்னதாக காலில் ஒரு அடி தான், மித்தபடி ஒன்றும் இல்லை. ஐ எம் குட், ஐ எம் ஃபைன். தேங்க்யூடா. டேய், தேங்க்யூ ஸோ மச். குட். ஷெட்யூலில் இருக்காச்சு. ஷெட்யூலில் இருக்க கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ரைட்டா? அது இருக்க கிளாஸ் போய் அட்டன் பண்ணுங்கள். அது சரியா? ப்ராப்ளம்ஸ் போடலாம். ரைட்டா? ஹால் டிக்கெட் வாங்கிட்டீங்க. ஒரு சிலருக்கு நோ சொன்னவங்களுக்குலாம் நாளைக்கு கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி நாளைக்கு உன் கையில் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை மட்டும் செக் பண்ணி வச்சுக்கோ. சரியா? அது என்னென்ன இருக்குன்ற டீட்டெயில் மட்டும் செக் பண்ணி வச்சுக்கோ. சரியா? ஓகேவா? குட். இன்றைக்கி இங்கே லைட்டிங்லலாம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால என்னோடய வீடியோலாம் கொஞ்சம் டார்க்காக தெரியும். சரியா? அதனால் கொஞ்சம் வீடியோலாம் பிரைட்டாக இருக்காது. நானும் கருப்பு, என் சட்டையும் கருப்பு, இப்போ வீடியோவும் கருப்பாக தான் தெரியும். பேக்ரவுண்டு கருப்பு, எல்லாம் கருப்பாக இருக்குது. அதனால் கொஞ்சம் டார்க்காக தான் இன்றைக்கி இருக்கும். சரியா? அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நம்ம மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது கண்டென்ட்டில். கண்டென்ட் உனக்கு க்ளீன் அண்ட் கிளியராக தெரியும். சரியா? அதில் பிரச்சனையே இருக்காது. ஓகேவா? ரைட்.
ஃபீமேல் கிளாஸு எனக்கு இல்லை, எனக்கு ஷெட்யூல் ஆகலை. ஓகேவா? அதனால் இன்றைக்கி இருக்காதுன்னா இருக்காது தான். ஓகே. ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே படிக்க போகிறோம். படிக்கலாமா? நெக்ஸ்ட்டு 1 hour யார் யாரெல்லாம் என் கூட படிக்க ரெடியாக இருக்கா? அடுத்த 1 மணி நேரம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன் சார். நீங்கள் சொல்கிறத நான் சூப்பராக கேட்குறேன். நீங்கள் என்ன சார் இப்படிலாம் ஏதோ படம்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்க, ஏதோ பயங்கரமாக இருக்கே கிளாஸு இந்த மாதிரிலாம் அப்படின்னு உனக்கு தோணுதா? வேறு லெவலில் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற பாடமே வேறு மாதிரி இருக்கும். ரைட்டா? எப்படி செமையாக இருக்கா பேக்ரவுண்டு? ஒருத்தனோட வயிற்றை கிழித்து படுக்க போட்டிருக்கேன் பாரு அவனை. ஒருத்தன் வயிற்றை கிழித்து அவனை படுக்க போட்டிருக்கேன் பாரு. எஸ் எஸ் ஹெல்த்து லெக்கு எல்லாம் சூப்பர். குட் குட் குட். ஓகேவா? ஓகேவா? ரைட். பார்த்தியா? தீமினல் கிடையாதுப்பா, எக்ஸாம் வரப்போதில்ல, அதனால் டேரெக்டாக இங்கே தான் கிளாஸு. இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா? இன்றைக்கி நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஓகே ரைட். தீமினலில் இருக்கவங்க ஏற்கனவே இந்த பிடிஎஃப் எல்லாம் பார்த்துருப்ப, பட் உனக்கு ஒரு ரீகால் இருக்க மாதிரி. ரைட்டா? ஓகேவா? ரைட். ஓகேவா? தமிழ் எப்போ படிக்க போகிறோமா? இவ்வளோ நேரம் தமிழன் சார் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார், கவனிக்கல நீங்கள்? ரைட், கவனிக்கலையா? யார் யாரெல்லாம் இந்த லைவ் செஷனை லாஸ்ட் வரைக்கும் அட்டன் பண்ணுறியோ வீடியோக்கு லைக் பண்ணியா? உனக்காக எப்படி கொண்டுட்டு வந்திருக்கேன் பார்த்தியா? வீடியோவை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to do this. யார் யாரெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் பார்க்க போறியோ அவங்களுக்கு மட்டும்தான் பிடிஎஃப் கொடுக்க போகிறேன். சரியா? லாஸ்ட் வரைக்கும் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உனக்கு சூப்பராக ஐ எம் கோயிங் டு கிவ் யூ தி பிடிஎஃப். யார் யாரெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் கவனிக்க போகிறேன்? யார் யாரெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறேன்? வீடியோ லைக் பண்ணியாச்சா? ஓகே ரைட், சூப்பர். இன்றைக்கி அட்டண்டன்ஸே மார்க் பண்ணலையே, நான் பேரே நோட்டீஸ் பண்ணல. யார் யாரெல்லாம் இருக்கீங்க? கடகடன்னு பேரை போடுங்க பார்க்கலாம். எஸ், தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணலையா? சரி, முடிச்சதுக்கப்புறம் ரெக்கார்டு தமிழ் கிளாஸ் பார்த்துருங்க. ஸ்கூல் இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறானுங்க? 6:30 வரைக்கும். மீனாக எனக்கு தெரியாது. கடகடன் மது, ஸ்ரீ ஹரிகரன், ஸ்ரீ அனுப்ரியா, மது, சிவபாரதி, ரோஹித், ஓகே, ஜெயஸ்ரீ, நக்ஷத்ரா, பரவாயில்ல, ஹிருத்திக், அன்ஷி, மது, மாறன், கோபி கிருஷ்ணன், காவ்யா, நிஷிகா, முகேஷ், ஜானதன், மது, ஸ்ரீ ஹரிகரன், என்னது, மஞ்சு ராகவி, ஆண்ட்ரியா, ஆதவன், ஓகே, ஹரி, ஜோதி, ஓகே, கணபதி, தேவேனா, வெங்கடேஷ், மனிஷா, அனுப்ரியா, விஷ்ணுபிரியன், மனுவேல், மதுமிதா, ஓவியா, பால விக்னேஸ்வரன், மேகலா, பிரேம்குமார், கனிமொழி, ஆதவன், அர்ச்சனா, ஹன்சிகா, விஜய், வர்ஷினி. புதுசாக நிறைய பேர் இருக்கீங்களா? இன்றைக்கி இருக்கிறது 60 பேர் தான்டா. நான் இப்போ வரைக்கும் 50-60 பேர் வாசிச்சிருப்பேன் போல். இன்னும் புதுசாக வந்துகிட்டே இருக்கீடா. ஏய், உன் ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் போடுறியா? இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க பேர்லாம் டைப் பண்ணுறீங்களாடா? ஏண்டா? டேய், என்னடா புது பேராக வந்துகிட்டே இருக்குது. ஓகே ரைட், சரிப்பா. இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். we are going to study 2 chapters. ரைட்டா? நெக்ஸ்ட் ஒரு 1 hour up to 7:30 7:40 வரைக்கும் நம்ம 2 லெசனோட டீட்டெயில் படிக்க போகிறோம். ஏன் இதை நான் போடுறேன்னா, லாஸ்ட் 2 நாள் யாழ் சார் ஃபிசிக்ஸ் நடத்தினார். பட் நிறைய பசங்க பயாலஜி நடத்துங்க, பயாலஜி சொல்லித்தாங்க அப்படின்னு நீங்கள் எல்லோரும் சொல்லியிருந்ததா நான் கேள்விப்பட்டேன். ப்ளஸ் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பார்த்தேன் நான். அதனால we are going to do this. என்ன பண்ண போகிறோம்? நம்ம இப்போது பயாலஜியில் இருக்கக்கூடிய லாங் ஆன்சர்ஸை வித் இமேஜோடு படிக்க போகிறோம். ரைட்டா? படத்தை வைத்து படிக்க போகிறோம். சரியா? படத்தை வச்சு படிக்கலாமா? டயக்ராம் வச்சு படிக்க போகிறோம். தமிழ் மீடியம் பசங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு படத்தில் தான் தமிழ் மீடியம் இருக்காது. ஆனால் நான் உனக்கு தமிழில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரைட்டா? அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் சொல்கிறேன். மேபி ஒரு சில வார்த்தைகள் தமிழில் வேறையாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரியா? அதை நீ புரிஞ்சுக்கோ. சரியா? ஓகே. ரைட், ஆரம்பிக்கலாமா? ரைட். ஸோ டைகாட் அண்ட் மோனோகாட். ஸோ டைகாட் அண்ட் மோனோகாட்னா என்னது? டைகாட் அண்ட் மோனோகாட்டோட ரூட்டோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எழுதணும். ரைட்டா? ரைட் ரைட். இப்போ பார்க்கலாமா? நம்ம டைகாட் அண்ட் மோனோகாட்டோட ரூட்டோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டா? டைகாட் மோனோகாட் ரூட்டோட டிஃப்ரென்ஸ். த சைலம் இஸ் டெட்ராக். சைலம் எப்படி இருக்குன்னா 4 சைலமாக இருக்குமா?
இங்கே பார்த்தியா இது ஆக்சுவலாக 5 இருக்குது, இது இப்படி இருக்காது, ஆக்சுவலாக 4 சைலமாக இருக்கும் ரைட்டா. நம்ம சைலம் பார்த்தேன்னா இதில் இந்த மாதிரி 4 பக்கம் இருக்க மாதிரி ரைட்டா, இப்படி ஒரு கோபுரம் மாதிரி இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி ஒன்று ரைட்டா. இட் இஸ் டெட்ராக். 4 சைலமாக இருக்குது, 4 இருக்குது ரைட்டா. ஒரு வித்தலை வேர் இரு வித்தலை வேருங்கிறது தமிழில். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதில் இரு வித்தலை வேரில் சைலம் எப்படி இருக்குன்னா டெட்ராக்காக இருக்க போகுது ரைட்டா, டெட்ராக். அதே இது மோனோகாட் ரூட்டில் ஒரு வித்தலை வேரில் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் பாலியாக இருக்குது, பல விதமாக பல அடுக்குகளாக என்ன அப்படின்னா இருக்க போகுது யார் மோனோகாட் ரூட் அப்படிங்கிறது. அடுத்து த கன்ஜங்டிவ் டிஷ்யூ இஸ் மேடப் ஆஃப் பேரன்கைமா செல். கன்ஜங்டிவ் டிஷ்யூ எப்படி இருக்க போதா, இணைப்பு திசு எப்படி இருக்க போகுதுப்பா, இட்ஸ் கோயிங் டு பி பேரன்கைமா செல்லு ரைட்டா. இணைப்பு திசு பேரன்கைமா செல்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா த கன்ஜங்டிவ் டிஷ்யூ இஸ் மேடப் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் ரைட்டா. நான் ஒரு பேப்பர் கரெக்ட் பண்ணல, யார் யாரெல்லாம் நான் கரெக்ஷன் பண்ண பேப்பர் பார்த்தீங்க, நான் கரெக்ஷன் பண்ண பேப்பர் யார் யாரெல்லாம் பார்த்தீங்க, அந்த பேப்பரில் கன்ஜங்டிவ் டிஷ்யூவில் எண்ணு போடாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு பார்த்தீங்களா. கன்ஜங்டிவ் டிஷ்யூ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு, யார் யாரெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க, நான் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன் ரைட்டா. அதில் இந்த கன்ஜங்டிவ் டிஷ்யூவில் எண்ணு போடலை சரியா. ஸ்பெல்லிங்கை கவனமாக என்ன பண்ணணும் படிச்சுக்கணும். கன்ஜங்டிவ் டிஷ்யூக்கு எண்ணு போடாமல் இருந்தாங்க சரியா. எஸ் கவனமாக அதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து த யங்கர் ரூட் கண்டைன்ஸ் அ பாத்தில் பித்து ரைட்டா, கண்டைன் பித்து இருக்கும். பட் த ஓல்டர் ரூட்ஸ் பித் இஸ் ஆப்சன்ட். பித்து செல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் parenchyma cell with intercellular space and contain abundant starch grains. என்ன இருக்க போகுது இளம் வேர்கள் என்ன இருக்க போகுது அப்படின்னா, பித்துக்கு தமிழில் என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? பித்துக்கு தமிழில் என்னது? குழியிலே. பித்துனா ஒரு சின்ன குழி மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ரைட்டா. பித்துனா குழி மாதிரி இருக்குது அதுதான். ரிவிஷன் எக்ஸாம் மாஸ் பண்ணியிருக்கீங்களா? குட். ஸோ இங்கே வந்து பித்து வந்து ஆப்சன்ட் யங் ரூட்ஸில், புதுசாக வர ரூட்ஸில் பித்து இருக்கும் ரைட்டா. அதே இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பித்து பெர்மனண்ட்டாக எல்லாத்துலேயும் இருக்கும். இங்கே வந்து வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் இருக்காது ரைட்டா. ரைட்டா வளர்ச்சி அடைஞ்சோடனே அதில் இருக்காது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ரைட். நெக்ஸ்ட் கேம்பியம் இஸ் ப்ரெசன்ட் டியூரிங் செகண்டரி க்ரோத்து. கேம்பியம் இரண்டாம் நிலை வளர்ச்சியின் போது கேம்பியம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். கேம்பியம் ப்ரெசன்ட் இன் செகண்டரி க்ரோத்து. அதே இது இங்கே கேம்பியம் இஸ் ஆப்சன்ட். அப்போ கேம்பியம் இல்லை அப்படின்னாலே, கேம்பியம் இருந்தால் தான் நம்மளுக்கு இரண்டாம் நிலை வளர்ச்சி அப்படிங்கிறதே இருக்கும். செகண்டரி க்ரோத் சைடில் வளர்றது இருக்குல்ல, அது வளரணுன்னாலே நம்மளுக்கு கேம்பியம் இருக்கணும். கேம்பியம் இல்லைனாலே என்ன பண்ணாது, அது வளரவே வளராது அவ்வளோதான். கேம்பியம் இல்லைன்னா வளராது செகண்டரி அவ்வளோதான் சரியா. ஸோ தட்ஸ் இட். கேம்பியம் இஸ் ப்ரெசன்ட் டியூரிங் செகண்டரி க்ரோத்து, கேம்பியம் இஸ் ஆப்சன்ட். செகண்டரி க்ரோத் இஸ் ப்ரெசன்ட்டு, செகண்டரி க்ரோத் இஸ் ஆப்சன்ட்டு அவ்வளோதான் சரியா. ரைட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் என்னது? அடுத்த கொஷின் என்னது? அடுத்த கொஷின் பாருங்கள், சூப்பரான ஒரு கொஷின். காற்றுள்ள காற்றில்லாத ரைட்டா, ஏரோபிக் அண்ட் ஆனரோபிக் சரியா. ஏரோபிக் அண்ட் ஆனரோபிக் சரியா. பெய்டு பேட்சில் இருக்கவங்க எல்லாரும் இங்கே வாங்கடா, டே இங்கே வந்து கவனிங்கடா, இங்கே கவனிங்கடா, இனிமேல் அங்கே இங்கெல்லாம் வேண்டாம், ஒரே இடத்துல கவனிங்கடா, வாங்கடா. இஸ் இட் பாசிபிள்? எஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ரைட்டா. ஹால் டிக்கெட் வாங்கணுன்னு பயம் வந்துருச்சா? பயம் வரணும், பயம் இருக்கட்டும் சரியா. ரைட். பார்க்கலாம் வாங்க. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜன் முன்னிலையில் நடக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா அக்கர்ஸ் இன் presence ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருக்கப்ப நடக்கும். திஸ் ஹேப்பன்ஸ் அட் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லைனாலும் இது என்ன பண்ண போகுது, நடக்க போகுது ரைட்டா. திஸ் இஸ் presence of oxygen, this is oxygen is absent. Here oxygen is absent. Carbon dioxide, water and ATP are produced. இங்கே lactic acid, ethanol and ATP are produced. இங்கே என்னென்னலாம் உற்பத்தி ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் ATP உருவாகுது. இங்கே லாக்டிக் அமிலம், எத்தனால் மற்றும் இன்னொன்று என்ன இருக்குது, எத்தனால் மற்றும் ATP உருவாகுது. எங்கே என்ன உருவாகுதுன்னு பார்த்துட்டியா? இவங்க 2 பேர் தான் இது ரெண்டுலேயுமே இருக்காங்க சரியா. அடுத்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஸ்டெப்ஸ். இது 3 வழிமுறைகளில் நடக்குது ரைட்டா. 3 படிக்கல. ஒன்று என்னது, கிளைகாலிசிஸ், கிரெப்ஸ் சைக்கிள் ரைட்டா. கிளைகாலிசிஸ், கிரெப்ஸ் சைக்கிள், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு நடக்குது. இது கிளைகாலிசிஸ், ஃபர்மெண்டேஷன், லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஷன் ரைட்டா, அல்லது ஃபர்மெண்டேஷன் ரைட்டா. ஃபர்மெண்டேஷன் 2 ஸ்டெப், கிளைகாலிசிஸும்
ஃபர்மெண்டேஷன் ரைட்டா, ரெண்டு ஸ்டெப். இது 3 ஸ்டெப்பு, இது 2 ஸ்டெப். இது 3 படிகளாக நடக்குது, இது 2 படிகளாக நடக்குது. சரியா? ஓகேவா? தட்ஸ் இட். யாழினன் சார் வரலைன்னா எல்லாரும் இங்கே கூட்டிகிட்டு வந்துரு. எல்லோரும் இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே நம்ம படிப்போம். சரியா? சார் இதான் மீட்டிங்கில் இருந்திருப்பாங்க, இங்கே வாங்க, இங்கே வந்து படிக்கலாம் வாங்க. இங்கே நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. தீமினல் பசங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ரைட்டா? ஓகே, சீக்கிரம் வாங்க, இங்கே வாங்க வாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து, describe and name 3 stages of cellular respiration that aerobic organism used to obtain energy from glucose. ரைட்டா? ஓகேவா? எல்லாரும் இங்கே வந்துருங்க. குளுக்கோஸில் இருந்த ஆற்றலை ஏரோபிக் உயிர்கள், காற்றில்லா உயிர்கள் பயன்படுத்தி செல்லுலார் சுவாசத்தின் 3 நிலைகளை விவரித்தழுதுக. ரைட்டா? தமிழ் மீடியத்தில் பார்த்துக்கலாம். ரைட்டா? ஓகே ஓகே. ரைட் 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 சூப்பர். வாங்க வாங்க வாங்க. ஏடிபினா என்ன? அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ரைட்டா? அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டுங்கிறது தான் ஏடிபினா. சரியா? ஏடிபினா என்னது? அடினோசின் ட்ரைபாஸ்பேட். டேய், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். யார் யாரெல்லாம் 11th 12th பயோமேக்ஸ் சிஎஸ் எடுக்க போகிற? பயோமேக்ஸ் சிஎஸ் யார் எடுக்க போகிற? பயோமேக்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போகிறீங்களா யாராவது? இங்கே எவ்வளோ பேருக்கு பயோமேக்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்? எஸ், பயோமேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் யார்? ஓகே, நிறைய பேர் சிஎஸ் பயோமேக்ஸு மீன். ஓகே, அப்போ நீங்களாம் நம்மளோட தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டியா? இல்லை 11th அட்மிஷன் இருக்குல்ல, நம்மளோட தீமினல் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிட்டீங்களா இல்லை இன்னும் ஜாயின் பண்ணலையா? யார் யாரெல்லாம் இன்னும் நம்மளோட தீமினல் பேட்ச்சில் ஜாயின் பண்ணலை? சரி, யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க? எப்பயுமே அப்படி கேட்குறத விட யார் யாரெல்லாம் நம்மளோட 2 year இங்கிலீஷ் பேட்ச்? ரைட்டா? 2 year பேட்ச். ரைட்டா? 2 year பேட்ச். இது வந்து 9th ஸ்டாண்டர்டுக்கு, உனக்கு வந்து 2 year பேட்ச். 2 year பேட்ச்சில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க? யார் யாரெல்லாம்? ஓகே, அன்ஷிகா ஜாயின் பண்ணிட்டாங்க. வேறு யார் ஜாயின் பண்ணிட்டீங்க? 12th. இது 2 years தான். 11th படிச்சு அப்படின்னு 12th படிச்சிடலாம். அடுத்து கனிஷ்கா ஜாயின் பண்ணிட்டாங்க. வேறு யார் யார் ஜாயின் பண்ணிட்டாங்க? ஓகே, மந்த்லி ஃபீஸ் யார்? மந்த்லி ஃபீஸ் தான் இல்லை, 2 வருஷத்துக்கு ஒரே ஒரு ஃபீஸ் தான். 2 வருஷத்துக்கு நீ ஒரு தடவை ஃபீஸ் கட்ட போகிற. ஏன் இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்க? டே, இன்னைக்கு 5ஆம் தேதி, இன்னைக்கு தான் இந்த ஆஃபர் முடியுதுன்னு நினைக்கிறேன். வித்யா உற்சவ் ஆஃபர் இன்னைக்கோட லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சி, இதில் கிளியராக இப்போ 2 வருஷத்துக்குடா. டே 2 வருஷத்துக்கு வெறும் 3000 ரூபா ஃபீஸ்டா. 2 வருஷத்துக்கு 3000 ரூபா. தீமினல் இங்கே எத்தனை பேர் வந்து கேட்டால் பார்த்தியா? சார் ஏன் தீமினலில் கிளாஸ் வரேன்? அந்த அளவுக்கு தீமினல் தீயாக இருக்கும்டா. இப்போ வரைக்கும் யாரும் ஜாயின் பண்ணலன்னா இப்போவே இந்த பை நோவை கிளிக் பண்ணி கூப்பன் கோட்லாம் வேறு போட்டே வந்துடுது. நம்ம போட தேவையில்லை போல். ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ 299 மட்டும்தான் வருது. ஓகே, தீமினல் 11th 2 year ஹெட் ஸ்டார்ட் கோர்ஸ். ரைட்டா? 11th 12th ரெண்டுமே உனக்கு வந்துட போகுது. எதுக்கு ஒவ்வொன்றுக்காக தனித்தனியாக நீ பே பண்ணணும்? அதே இது கைடோட வேணும்னா, ஓ அது வேறு லெவல். 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா அந்த கைடோட, இல்லை நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிக்கிறேன்னா அந்த கைடோட. ஏன் சார் பயாலஜிக்கு மட்டும் காசு கூட வச்சுருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா பயாலஜிக்கு 2 கைடு வரும், பாட்னி சுவாலஜின்னு. அதனால தான் அது கொஞ்சம் ஒரு 400 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது, 500 rupees எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். மித்தபடி எதுவும் கிடையாது. இல்லை சார் எனக்கு கோர்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா இப்போயே ஜாயின் பண்ணிடலாம்ல கோர்ஸை. கோர்ஸை மட்டும் ஜாயின் பண்ண வேண்டியதானே? சீக்கிரமாக ஜாயின் பண்ணிட்டீங்களே. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் தான். யாருக்காவது இதில் டவுட் இருக்கா? யாருக்காவது இதில் டவுட் இருக்கா? 9th to 10th வெயிட் பண்ண வரும். 9th to 10th சிபிஸ்ரீ நான் வந்து சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக அது உனக்கு வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி உனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறனால அது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால பிரச்சனை. ஒரு நாளைக்கு 5 ரூபா. கரெக்டாக தான். 2 வருஷத்துக்குனாலும் 5 ரூபாயா வருது. 2 வருஷத்துக்குனா இன்னும் கம்மியால் வரும். 1 yearக்குனா தான். ஆமாம் 5 rupees தான். 13 மாதம் என்னமோ வரும். இல்லைடா, அதை விட கம்மியாக தான் வரும். என்ன எவ்வளோடா ஃபீஸ் வரும் இதில்? எவ்வளோ ஃபீஸ் வருது? கேல்குலேட்டர் எங்கே? நம்மளோட இன்னும் நம்ம சிஸ்டமில் கேல்குலேட்டரே காணோம். ஏதோ சதி பண்ணிட்டானுங்களா? இந்த இருக்கு. வா, எவ்வளோ? 299 வச்சுக்கலாம் நம்ம. 299 டிவைடட் பை 2 வருஷம் இல்லை, 2 வருஷம்னா இப்போ இந்த ஜூன்லேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும். இந்த ஜூன்லேருந்து அடுத்த ஜூனே 12 மாதம், அதுக்கு அடுத்த மார்ச் வரைக்கும். அட்டா பாவில 24 மாதம்டா. 24 மாதம் இல்லை? இன்றைக்கே ஜாயின் பண்ணிடு. ரைட்டா? 24 மாதம்ல இல்லையா? 24 மாதமா? இப்போ நீ இப்போ ஜாயின் பண்ணிட்டேன்னா ஏப்ரலில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்
ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. திருப்பி ஒரு ரவுண்டு வரும்ல. 24 மந்த்து எவ்வளோ மந்த்துடா? 6000 டேஸா? டே 600 டேஸா? 600 டேஸ் 600 நாளா? எனக்கு மந்தில் சொல்லுங்க. ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களாடா? உங்களை நம்பி களத்தில் இறங்குனா ஹெல்ப்பே பண்ண மாட்டானுங்க. ஏன்னா எத்தனை மாதம் கேல்குலேட் பண்ணி அவனா சொல்கிறானா? ஜாயின் பண்ணவனும் சொல்ல மாட்டேங்கிறான், ஜாயின் பண்ணாதவனும் சொல்ல மாட்டேங்கிறான். டேய் சொல்லுங்கடா, எத்தனை மாதம்டா இருக்குது? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. ஒரு 10 முடிஞ்சிருச்சு. அப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 20 முடிஞ்சு. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் வரைக்கும் 24 மாதம்டா. 24 மாதம். டேங்க அப்பா, 24 மாதம். நான் படிக்கிறப்பெல்லாம் எவனும் இந்த மாதிரி எனக்கு கோர்ஸ் லான்ச் பண்ணவே இல்லை. அப்போல்லாம் இந்த வேதாந்தம் எங்கே போயிருந்தாங்கன்னே தெரியல. ஒரு மாதத்துக்கு 125 ரூபா. ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள்ரா? 125 டிவைடட் பை 30 ருபீஸ். 30 போட்டானா டேய் ஒரு நாளைக்கு 4 ரூபாயாண்டா. ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்துகிறேன். ஆனால் ஒரு நாளைக்கு 4 ரூபா கொடுத்தா எங்கள் கிளாஸில் அட்டன் பண்ணிக்கலாம் போல. டேய் பப்ளிக் எக்ஸாம் அப்போல்லாம் கிட்டத்தட்ட நான் ஒரு 12 மணி நேரம் 15 மணி நேரம் மேரத்தான்லாம் பிளான் பண்ணியிருக்கேன்டா. அடா பாவிங்களா, வெறும் 4 ரூபாடா. டேய் மனசாட்சி இல்லாதவங்களா? ஏன்னா 4 இன்ஃபினிட்டியா? ஒரு நாளைக்கு 4 ரூபா தான்டா ஃபீஸு. உலகத்தில் எங்கேயாவது இப்படி இருக்குமா? டியூஷன் ஃபீஸே ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது? டே ஒரு மாதத்துக்கு 125 ரூபா. இந்த ஆஃபர் இப்போ தான். இதை நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அந்த ப்ரைஸ் பாட்டுக்கு எக்கு தப்பாக ஏறிடும். அப்புறம் ஐயோ அம்மானாலும் ஒன்றும் வராது. சரியா? பேரண்ட்ஸ் கிட்ட பேசு. ஏன்னா இப்போ 10th ஸ்டாண்டர்டில் தீமினில் இருக்கவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவான். புதுசாக இருக்கவங்க எல்லாருமே பார்த்தியா இது 2000 ருபீஸா? டே ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாயா டியூஷன் ஃபீஸு? 10th ஸ்டாண்டர்டுக்கு 2000 ரூபாயா? அப்போ உங்கள் ஸ்கூல் ஃபீஸ்லாம் இங்கே எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போலேடா. ரைட்டா? சயின்ஸ் கிளாஸ் இல்லை மேக்ஸ் கிளாஸ் இல்லை. இது வந்து நம்மளோட ஃப்யூச்சர் பிளானிங் இது. ரைட்டா? 1000 ஆஃப்லைனில் என்ன? ஓகே 1000 இன்றைக்கி முடியுதுடா. மேக்ஸிமம் இன்றைக்கே வாங்கிடுங்க. இன்றைக்கி தான் 5ஆம் தேதி. வித்யா உற்சவ் ஆஃபர் எக்ஸ்டெண்டட் ஃபார் மார்ச் 5. 5000மா? டேய் ஸ்கூல் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் 8000 ஒன்லியா? ஸ்கூல் ஃபீஸே 8000டா. ஸ்கூல் ஃபீஸை விட இந்த கம்மி. என்ன? நோ டியூஷன் ஒன்லி வேதாந்தா. அது வேறு ரகம், அது வேறு சூப்பரில். என்ன 3000 1000 30,000 ஸ்கூல் ஃபீஸ் 65,000. ஐயோ அம்மாடி. சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேதாந்து போதும். என்ன? ரைட். இவங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன் 1 லேக் அவன் பாரு ஸ்பெசிஃபிக்காக 1,16,707 ரூபா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எழுதுறா. அது வரைக்கும் என்ன? இயர்லி 25. ஈஸி குரூப் சொல்லுங்கள். ஈஸி குரூப் என்னது? பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது ஈஸி தான். விடியல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாரு. விடியல் நீ வந்து நம்மளோட வேதாந்த ஆப்பில் போய்ட்டு விடியல் போடுங்க, அதில் உனக்கு காட்டும். பா ஓகே ரைட். சரிடா, நிறைய ஃபீஸ் இருக்குடா. கம்மியான ஃபீஸில் அவங்க நல்லா சொல்லித்தராங்க. அதை கேட்டு படிச்சுக்கோ. சரியா? அது கேட்டு சூப்பராக படிச்சுக்கோ. வெறும் 3000 ரூபா 2 வருஷத்துக்கு. ஆனால் அந்த வேதாந்து மேலே ஏதாவது கேஸ் போடலான் இருக்கேன். நான் படிக்கிறப்பெல்லாம் ஏன்டா நீங்கள் வரல அப்படின்னு. நான் படிக்கிறப்பல அப்படி சொல்லித்தேன். அப்போல்லாம் யூடியூபே இல்லை. வேதாந்தம் என்ன பண்ணுவாங்க? என்ன நான் 10th படிக்கிறப்ப தான் வேதாந்தம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நான் 2007 10th படித்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 20 வருஷம் கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு முன்னாடி 10th படித்தேன் நான் ஒன்று மாதிரி. அப்போ வேதாந்து அப்போ தான் 2007 தான் வேதாந்து வந்து ராஜஸ்தானில் பட்டியாலான ஒரு இடத்துல ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் இப்படி இல்லை. சரி ஓகே ரைட். ஓகேப்பா ரைட். சரி நம்ம கொஞ்சம் போவோம் வாங்க. ஸ்லோ லேர்னராக இருக்கலாம், டாப்பராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ரைட்டாக. நீ டாப்பராக இருந்தால் உன்னை அவுட் ஆஃப் வாங்க வைப்போம். நீங்கள் ஸ்லோ லேர்னர் இல்லை லேட் ப்ளூமராக இருந்தீங்கன்னா உனக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக பயங்கரமாக நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு உன்னோட ஸ்கோரை 80-90 வரைக்கும் வாங்க வைக்க போகிறோம். சரியா? ரைட், ஆரம்பிக்கலாமா? லோகேஸ்வரன், என்ன வேணும் உனக்கு? 11th CBSE படிக்க போகிறீங்களா? சரி படிங்க. ரைட், ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் தி கிளாஸ். வாங்க 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 வாங்க. டிஸ்கிரைப் த நேம், டிஸ்கிரைப் அண்ட் இன்னொன்னுடா, இந்த வருஷம் 10th தீமினல் பேட்ச் தமிழ் மீடியமும் இருக்குது. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து, அதுதான் முக்கியமான விஷயம். தமிழ் மீடியம் பசங்க இருந்தனா நீ ஜாயின் ஆனால்
11th 12th தான் தெரியல, 10th ஸ்டாண்டர்ட் இருக்குது. நீ விட்டுரு, நீ வந்து 11th 12th இல்லை, 10th ஸ்டாண்டர்ட் இருக்குது. 11th 12th இல்லை, அது வந்து நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் என்னென்னு. இங்கே பாரு, என்ன பேசாமல் ஸ்கூலை ஸ்டாப் பண்ணிட்டு வேதாந்திலே சேர்த்து விட்டுலான்றாங்களா? அந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, நான் இன்னொன்று உங்கள்கிட்ட சொன்னேன்னா, ஓன்ட்டே 11th தெரில. நிறைய பேர் ஸ்கூல்லையே இப்போ ரிவிஷன் எக்ஸாமுக்கு நீ ரிவிஷன்லாம் பண்ண வேண்டாம், இந்த வீடியோ பாருன்னு நாங்கள் நடத்துகிற புக் பேக் கொஷின்ஸ், ரிவிஷன் வீடியோ, லாங் ஹவர்ஸ் மேரத்தான் செஷன் வீடியோலாம் போட்டு விட்றாங்களா மேடா? அப்படியா? யார் யார் ஸ்கூல்லலாம் அப்படி போட்டு விட்றாங்கடா? எனிபடி நீங்கள் அன்றைக்கெலாம் நிறைய பேர் சொன்னேன் சார். ஆமாம் சார், இன்றைக்கெலாம் எங்கள் ஸ்கூலில் ஃபுல்லாக இன்றைக்கி வேதாந்து கிளாஸ் தான் ஓடிச்சு அப்படின்னு. இது எப்போவா? அடப்பாவி, இது நிறைய பேர் மெசேஜ் அனுப்புகிறேன் சார் இன்றைக்கி உங்கள் ஸ்கூலில் இருந்தால் பார்த்தியா, இங்கே நம்மதுலேயே ஆமான்னு சொல்கிறாங்க பாரு. பார்த்தியா? எஸ், ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ரிவிஷனுக்கு பதிலாக இதை போடு, இதில் இருக்க பாடத்தை பாருங்கள் அப்படின்னு. ஸ்மார்ட் கிளாஸில் வேதாந்த ஓடுது அப்படின்லாம் கேள்விப்பட்டேன் நான். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்டா 70,000 ரூபா வாங்கிட்டு நாங்கள் நடத்துகிற யூடியூப்பில் இருக்கிறதே தூக்கி போட்டுடுறாங்களாம். பார்த்தியா? ஸ்மார்ட் கிளாஸில் வேதாந்தம் இங்கே பாரு எப்படி போய்கிட்டு இருக்குன்னு. சரி, ஓகே, ரைட். சரி, வாங்க. Describe and name 3 stages of cellular respiration that aerobic organism used to obtain energy from glucose. குளுக்கோஸ்லேருந்து எனர்ஜியை எடுத்துக்கிறதுக்கு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமாக ஆர்கானிசம் எப்படி ரெஸ்பிரேஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் என்ன பண்ணுது? ஸ்ப்ளிட் ஆகுது. குளுக்கோஸோட ஸ்ப்ளிட்டிங் ப்ராசஸ்க்கு பேர் என்னதுப்பா? கிளைகாலிசிஸ் தான் என்னது? ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் குளுக்கோஸ், ரைட்டா? ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் குளுக்கோஸ் தான் கிளைகாலிசிஸ். இட் இஸ் த பிரேக் டவுன் ஆஃப் 1 molecule ஆஃப் குளுக்கோஸ் இன்டு 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிட். என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் த பிரேக் டவுன் ஆஃப் 1 molecule ஆஃப் குளுக்கோஸ் இன்டு 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிட். குளுக்கோஸ் என்ன பண்ணுது அப்படின்னா 2 பைருவிக் ஆசிடை என்ன பண்ணுது? உடையுது. Glycolysis takes place in the cytoplasm of the cell. Important 1 mark, ரைட்டா? Glycolysis எங்கே நடக்குது? சைட்டோபிளாசம்ல நடக்குது. Glycolysis எங்கே நடக்குது? சைட்டோபிளாசம்ல நடக்குது. It is the first step of both aerobic and anaerobic respiration, ரைட்டா? aerobic and anaerobic respiration ரெண்டுலேயுமே முதல் ஸ்டெப் யார்? இவங்க தான், ரைட்டா? ரெண்டுலேயுமே முதல் ஸ்டெப்பு இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? அடுத்து this cycle, second Krebs cycle என்ன நடக்குது? this cycle occurs in mitochondria matrix. முதல்ல எங்கே நடந்துச்சு? சைட்டோபிளாசமில். இப்போ எங்கே நடக்குது? ரைட்டா? இப்போ எங்கே நடக்குது? Krebs cycle எங்கே நடக்குதுப்பா? Krebs cycle எங்கே நடக்குது? மெசேஜில் டைப் பண்ணு, கவனிக்கிறவங்க டைப் பண்ணுங்க, ரைட்டா? Krebs cycle எங்கே நடக்குது? Krebs cycle எங்கே நடக்குது? Krebs cycle is happening in mitochondria matrix, ரைட்டா? மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது. ஓகே. அட் த எண்ட் ஆஃப் கிளைகாலிசிஸ், ரைட்டா? அட் த எண்ட் ஆஃப் கிளைகாலிசிஸ் 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிட் என்டர் இன்டு மைட்டோகாண்ட்ரியா. சரியா? இதுக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுது? நம்மளோட ஆக்சுவலாக சைட்டோபிளாசம்லேருந்து வந்த 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிடு நேராக வந்து நம்மளோட மைட்டோகாண்ட்ரியாவில் சேருது. த ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் takes place through this cycle. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள்? the oxidation of pyruvic acid into CO2. pyruvic acid என்னவா மாறுதான்? this pyruvic acid is changes into CO2. final என்ன பண்ணுது? CO2 மாறுது and water takes place through this cycle. இந்த சைக்கிள் என்ன நடக்க போகுது? அது வந்து CO2 ஆவும் வாட்டராகவும் மாறும். this is called as tricarboxylic acid cycle. இதுக்கு பேர் என்னது? TAC அப்படி TCA, ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட். ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்ல போகிறாங்க. சரியா? ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்ல போகிறாங்க. மூணாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். எலக்ட்ரான் மட்டும் என்ன பண்ண போகுது? டிரான்ஸ்போர்ட் ஆக போகுது. எலக்ட்ரான் எங்கே எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாமா? திஸ் இஸ் அக்கம்ப்ளைஷ்டு த்ரூ அ சிஸ்டம் ஆஃப் எலக்ட்ரான் கேரியர் காம்ப்ளெக்ஸ் கால்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், ரைட்டா? திஸ் இஸ் அக்கம்ப்ளைஷ்டு த்ரூ அ system of electron carrier complex called electron transport chain, ரைட்டா? ETC அப்படின்னு கேட்பாங்க ஃபுல் ஃபார்மில், ரைட்டா? ETC அப்படின்னு. ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். லொக்கேட்டட் ஆன் த இன்னர் மெம்பரன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா.
மைட்டோகாண்ட்ரியாவுக்கு உள்ளுக்குள்ளே போய் என்ன பண்ண போகுது இந்த ரியாக்ஷன் நடக்க போகுது. மைட்டோகாண்ட்ரியாவுக்கு உள்ளுக்குள்ளே போய் என்ன பண்ண போகுது இந்த ரியாக்ஷன் நடக்க போகுது. ரைட். NADH2 என்னது நிக்கோட்டின் அமைடு. ரைட்டா, நிக்கோட்டின் அமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு. ரைட்டா, நிக்கோட்டின் அமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு. அண்ட் FADH2 அப்படின்னு என்னது ஃப்ளாவின் அடினைன் டை நியூக்ளியோடைடு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இதிலலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டிங்கன்னா உங்களோட மார்க்கு கண்டிப்பாக குறைந்து விடும். ஸோ மார்க் வேணும் அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடாமல் கரெக்டாக என்ன பண்ணணும் நம்ம எழுதணும். சரியா? ரைட். ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடாமல் எழுதணும். ரைட். அடுத்து ஆர் ஆக்சிடைஸ்டு டு NAD + FAD+. NADH2 என்னவா மாறுது NAD+ ஆகும். FADH2 என்னவா மாறுது FAD+ ஆகும் மாறுது. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி மாறுறாங்க. ரைட். டு ரிலீஸ் எனர்ஜி வயா எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க எனர்ஜி எலக்ட்ரானை இழப்பது மூலமாக எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து as they move the electron release energy which is trapped by ADP to synthesize ATP. என்ன பண்ணுது இது யார் ட்ராப் பண்ணுறா ADP ட்ராப் பண்ணி என்னவா மாற்றுது அது ATPயாக மாற்றுது. ரைட்டா? ரைட். ADPயை ட்ராப் பண்ணி ATPயாக மாற்றுது. ரைட்டா? ரைட். அடுத்து திஸ் இஸ் கால்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். ரைட்டா? அப்போதே யாரும் இந்த ஆன்சர்லாம் சொல்லிட்டீங்க. ரைட்டா? திஸ் இஸ் கால்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். In this O2 gets reduced to water. O2 என்ன பண்ணுது ஆக்சிஜன் ரெடியூஸ் ஆகுது. ரிடக்ஷன் அல்லது ரெடியூஷன் என்னது ரெடியூஸ் அல்லது ரிடக்ஷன் என்னது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஹைட்ரஜன் ஆட் ஆகி நம்மளுக்கு என்ன அந்த இடத்துல வாட்டர் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? we are getting water. ரைட். அடுத்து லைட் டிபெண்ட் ரியாக்ஷன்னா என்ன லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன்னா என்ன போகலாம். அடுத்த கொஷின் வாங்க வாங்க வாங்க. டெஃபினேஷன் எழுதுங்க. ரைட். எழுதிக்கலாம் செல்லுலர் ரெஸ்பிரேஷன். போகலாம் அடுத்த கொஷின். எஸ். ஓகே வாங்க. லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன். சரியா? ரைட். லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன். அதாவது அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரியா? கஷ்டப்பட்டு அவ்வளோ வேலை பார்த்து அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இன்டர்நெட்டுக்கும் ரீசார்ஜ் பண்ணி ஸ்கூலுக்கு போனது பத்தாதுன்னு இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லோரும் படிக்கிறேன்னு சொல்லி தான் இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்ணி வாங்குறீங்க. நான் படிக்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் எவ்வளோ அன்வான்டாக மெசேஜ் பண்ணிட்டுருக்கீங்க. இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? 6, 7, 8, 9, 10 11ஆம் பரீட்சை 5 நாள். லைஃபோட ஃபர்ஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட் 10th மார்க்கை வச்சு தான் உனக்கு ஸ்கூலில் சீட் கொடுப்பாங்க. இல்லை எங்கள் ஸ்கூல்லலாம் மார்க்கை வச்சு கொடுக்க மாட்டாங்க, நான்லாம் ஈஸியாக பயோமேக்ஸ் நீ வாங்கிடுவேன். பயோமேக்ஸை நீ தாராளமாக வாங்கலாம். ஆனால் அங்கே போய் படிக்க முடியணும்ல. பயோமேக்ஸ் குரூப்போ கம்ப்யூட்டர் மேக்ஸ் குரூப்போ காமர்ஸ் அக்கௌண்டன்சி குரூப்போ எதுனாலும் 11th 12th படிக்கணும்ல. 11th பாஸ் ஆகணும்ல. 11th எல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 11th 10th மாதிரி ஈஸியாக கிடையாது. 11th 12thங்கிறது லிட்ரலாகவே ஒரு போர். நம்மலாம் இப்போ சொல்கிறோம் வாடா சண்டைக்கு வாடான்லாம் நான் சொல்கிறேன். அந்த போரில் ஜெயிக்கணும்னா 10ஆவதுல படிக்கணும். ரைட்டா? இந்த 10ஆவது படிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணாது. நிறைய பேர் கவனிக்கிறான். ரைட்டா? 100 பேர் கவனிச்சானா அதில் ஒரு 10 பேர் தான் அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறேன். நான் ஏன் இந்த 2 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா அந்த 10 பேர் அம்மா அப்பாவோட நிலைமையை யோசிச்சு நான் சொல்கிறேன். உனக்கு அம்மா அப்பா மேலே அக்கறை கிடையாது, சமூகத்து மேலே அக்கறை கிடையாது. உனக்கு தேவை ஒரு பொண்ணுக்கிட்ட பேசணும், உனக்கு தேவை ஒரு பையன்கிட்ட பேசணும். இப்படி ஒரு பொண்ணும் பையனும் பேசிட்டு இருக்கிறதுனால உன் லைஃப்பில் நீ ஜெயிக்க முடியாது. இந்த வயசில் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ரைட்டா? உனக்கு ஒரு பையன்கிட்ட பேசினா சந்தோஷமாக இருக்கலாம், உனக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா சந்தோஷமாக இருக்கலாம். பேசுகிறதுல தப்பு கிடையாது. அதே ஒரு பொழப்பாக வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, உன்னை சுற்றி உன் கூடவே பாரு. இந்த சாட்லேயே நீ இவ்வளோ பேசுகிறல, அங்கிட்டு போய் பேசு, இது பேசுகிற இடம் இல்லைன்னு சொல்கிறான்ல, அவன் ஜெயிச்சு போயிட்டே இருப்பான். நீ அங்கே தான் இருப்ப. ரைட்டா? நீ அதே இடத்துல இருப்ப. உனக்கு நாளைக்கு அதே வயசு உன் கூடவே உன் கிளாஸில் பக்கத்தில் உட்காந்து படித்தவன் நாளைக்கு என்ன தெரியுமா பண்ணுவான்? உனக்கு ஹையர் அத்தாரிட்டி ஆஃபீஸாக வருவான். நீ அவங்ககிட்ட கை கட்டி நின்று சம்பளம் வாங்குற அளவுக்கு போவ. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? அந்த நிலைமைக்கு மட்டும் போயிடாது. உன் நண்பனே உனக்கு சம்பளம் கொடுத்து உன்னோட வாழ்க்கையை அவன் நடத்துகிற மாதிரி நினச்சிக்காது. ரைட்டா? அப்படி மட்டும் பண்ணிடாது. உன் நண்பன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நண்பன்லாம் கிடையாது, உன் கூட படிச்சிருப்பான், அவ்வளோதான். நீ பார்க்குறப்ப அவன் அமைதியாக இருந்திருப்பான். பட் அவன் என்ன பண்ணுவான், வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு உயரத்துக்கு போயிடுவான்.
அன்னைக்கு நீ வருத்தப்படுறப்ப நீ பேசிகிட்டு இருந்த பொண்ணோ பையனோ உன் கூட இருக்க மாட்டாங்க. ரைட்டா? அவங்களும் ஜெயிச்சு வேறு எங்கேயாவது போயிடலாம். ரைட்டா? ரைட், சரியா? கவனிச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே, இவ்வளோ பேசியும் பண்ணுறேன்னா அவ்வளோதான். உன் தலையில் நீனே மண்ணை வாரி போட்டுக்கிறேன்னா நீனே நாசமாக போகணுன்னு முடிவு பண்ணிட்ட. நாங்கள் காப்பாற்ற போக முடியும். ஸோ கவனிக்கணுன்றவங்க கவனிங்க, நம்ம பார்க்கலாம் வாங்க. ரைட்டா? ரைட். லைட் டிபெண்ட் ரியாக்ஷன், லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன். இட் இஸ் கால்ட் ஹில் ரியாக்ஷன் ஆர் லைட் ரியாக்ஷன். லைட் டிபெண்ட். ரைட்டா? லைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் என்ன தெரியுமா? ரைட். ஸோ இட் இஸ் கால்ட் ஹில் ரியாக்ஷன் அல்லது லைட் ரியாக்ஷன் சொல்ல போகிறாங்க. இட் இஸ் கால்ட் டார்க் ரியாக்ஷன் அல்லது பயோசிந்தட்டிக் பாத்வே ஆர் கெல்வின் சைக்கிள். ரைட்டா? மெல்வின் கெல்வின், எனி ஐடியா வாட் இஸ் மெல்வின் கெல்வின்? மெல்வின் கெல்வின் பற்றி ஏதாவது இருக்கா? ரைட்டா? மெல்வின் கெல்வின் பற்றி, ரைட்? மெல்வின் கெல்வின், மெல்வின் கெல்வின், எனி ஐடியா? எஸ், சூப்பர், குட். கமெண்ட்டில் போடுங்க. ரைட், ஓகேவா? The reaction is carried out in thylakoids member. ரைட்டா? கிரானால நடக்க போகுது of the chloroplast. ரைட்டா? மெல்வின் கெல்வின் சயின்டிஸ்ட்னு தெரியும். நோபல் பிரைஸ் ஞாபகம் வரணும். மெல்வின் கெல்வின் have got a Nobel Prize for their findings. Krebs cycle இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு. ரைட்டா? கெல்வின் சைக்கிள், கெல்வின் சைக்கிளுக்கு carried out in stroma of the chloroplast. ரைட்டா? லைட் இண்டிபெண்ட் எங்கே நடக்க போகுது? ஸ்ட்ரோமாவில் நடக்க போகுது. லைட் டிபெண்ட் எங்கே நடக்க போகுது? கிரானா அல்லது தாலகாய்டுன்னு சொல்கிறதுல நடக்க போகுது. photosynthetic pigments absorb the light energy and convert it into chemical energy. லைட் எனர்ஜியை வாங்கி என்ன பண்ண போகுது? அது கெமிக்கல் எனர்ஜியாக மாற்ற போகுது. தட் இஸ் ADP and NADPH2 மாற்றும். CO2 is reduced into carbohydrate with the help of light generated ATP and NADPH2. பகலில் இந்த ரியாக்ஷன் நடந்தால் தான் ராத்திரியில் இந்த ரியாக்ஷன் நடக்கும். இது நடக்கலைன்னா இது நடக்காது. இதோட அவுட்புட்டை எடுத்து தான் இது என்ன பண்ண போகுது? இன்புட்டாக வாங்கி நம்மளுக்கு வேலை பண்ண போகுது. சரியா? இட் இஸ் கேரிட் அவுட் இன் த ப்ராசஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டு, கேரிட் அவுட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். தட்ஸ் இட். சரியா? ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டு, ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். அடுத்து எண்டு ப்ராடக்ட் என்ன? இவங்களோட ரெண்டு பேரோட எண்டு ப்ராடக்ட். இவங்க எண்டு ப்ராடக்ட் என்ன? ஏடிபியும் NADPH2. ATP and NADPH2 எழுதினாலே போதும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி. ரைட்டா? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி. ரைட்டா? ரைட்டா? எக்ஸ்பிளைன் பண்ணி, அதாவது ஃபுல் ஃபார்மோடு எழுதுங்க. அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டு, நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட். சரியா? அந்த மாதிரி ஃபுல் ஃபார்மோடு எழுதுனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே CO2 எப்படி CO2 ரெடியூஸ் ஆகுது? CO2 கார்போஹைட்ரேட்ஸாக, கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் ஆகுது. யார் மூலமாக? ATPயும் NADPH2 இதுலேருந்து வெளியே வந்ததை வச்சு. சரியா? இதுலேருந்து வெளியே வந்ததை வச்சு அது உருவாகுது. வேர் டஸ் ஈச் ரியாக்ஷன் அக்கர்? இப்போ தான் பார்த்தோம். இது கிரானாவில் நடக்கும், இது ஸ்ட்ரோமாவில் நடக்கும். இதெல்லாம் 7 மார்க்கில் ஒரு கொஷினாக கேட்பாங்க. சரியா? ரைட்டா? ரைட். அடுத்து ஸோ நெக்ஸ்ட் லெசன் போகலாமா? 13th லெசன் போகலாம் வாங்க. ஹவு இஸ் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிசைன்ட் இன் லீச் டு காம்பன்சேட் த ஹார்ட் ஸ்ட்ரக்சர்? லீச்சுக்கு ஹார்ட் இருக்கா இல்லையா? டஸ் த லீச் ஹாவ் ஹார்ட்? லீச்சுக்கு ஹார்ட் இருக்கா இல்லையா? லீச்சுக்கு ஹார்ட் இருக்கா இல்லையா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எஸ், நோ, இருக்கு, நோ. ரைட், சொல்லுங்க 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 சொல்லுங்க. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? நோ, இட் இஸ் அ பிக் நோ. லீச்சுக்கு தேர் இஸ் நோ ஹார்ட் ஃபார் லீச். அதனால தான் அது ஒரு கொஷினாகவே வச்சுருக்காங்க. லீச்சுக்கு ஹார்ட் இல்லை, அப்போ அது எப்படி சர்க்குலேட் பண்ணுது, எப்படி அதோட பிளட்டை சர்க்குலேட் பண்ணுது, பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுறாங்க இங்கே ஒரு கேள்வியாகவே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஹவ் இஸ் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிசைன்ட் இன் லீச் டு காம்பன்சேட் த ஹார்ட் ஸ்ட்ரக்சர்? ரைட்டா? ஹவு இட் கேன் இட் லிவிங் வித்தவுட் ஹார்ட்டா? அப்போ ஒரு வருஷம் பூரா நம்ம என்ன பண்ணல, படிக்கவே இல்லை தானே. அப்போ இவ்வளோ நாள் நம்ம படிக்கலை, பார்த்துக்கோங்க என்னென்ன. there is no true blood vessels. ரைட்டா? in leech. ரைட்டா? there is no true blood vessels. உண்மையாகவே பிளட் வெசல்ஸ், ஆர்ட்ரிஸு, வெயின்ஸு, பல்முனரி ஆர்ட்ரி, பல்முனரி வெயின் நம்மளுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி லீச்சுக்கு கிடையாது. லீச்சுக்கு அந்த மாதிரி என்னது கிடையாது. ரைட்டா? அந்த மாதிரி கிடையாது. கல்லஞ்சக்காரன் என்ன நல்லா இருக்கே, யார் இது? வெங்கடேஸ்வரனா? கல்லஞ்சக்காரன். ரைட்டா?
the blood vessels are replaced by canals. இப்போ ரீசெண்டாக நியூஸில் ஒரு கால்வாயை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன கால்வாய்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி நியூஸ் சேனல் முழுக்க உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கால்வாயை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன கால்வாய் பார்க்கலாம், யார் யாரெல்லாம் நியூஸில் அப்டேட்டடாக இருக்கீங்க அப்படின்னு. எந்த கால்வாயை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க? there is one canal speaking, whole world ஒரு கெனால் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ரைட்டா? என்னது தெரியலையா? ஈரான் ஈராக்கோட போரில் இருக்கு. ரைட்டா? ரைட் கரெக்டு தான். ஈரான் கிட்ட இருக்கிறது தான். ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெனால். என்ன கெனால்? சுயஸ் கெனால். இல்லை இல்லை இல்லை, சுயஸ் வந்து அங்கே அதுக்கும் மேலே இருக்குது சுயஸ் கெனால். பரவாயில்லடா. ஹார்மோன்ஸ். ரைட்டா? ஹார்மோஸ். வெரி குட், ஜூனியர் டெக்னோ. ஹார்மோன். ரைட்டா? ஹார்மோஸ் கெனால்னு ஒன்று இருக்குது. ரைட்டா? கெனால்னால் என்ன தெரியுமா? ஆக்சுவலாக 2 பில்டிங் இப்படி இருக்கும். ரைட்டா? 2 லேண்ட் ஸ்ட்ரக்சர், 2 நாடுகள் அல்லது வெவ்வேறு நாடுகள் இப்படி இருக்கும். ரைட்டா? இந்த மாதிரி அதுக்கு அந்த நாடு இப்படி ஒட்டிட்டு தான் இருக்கும். பட் இந்த பக்கமும் கடல், இந்த பக்கமும் கடல் இருக்கும். சரியா? யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட இங்கிலாந்து அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதுக்கப்புறம் இது ஆஃப்ரிக்காவாக இருக்கும். ஸோ இங்கே தான் சின்ன கண்ட்ரிஸாக ஈரான்லாம் இருக்கும். இது நம்மளோட ஏஷியா. ரைட்டா? இதெல்லாமே ஏஷியா தான் இங்கே இருக்கும். இங்கே தான் என்ன அப்படின்னா நம்மளோட இந்தியா இருக்குது. இப்படி வச்சுக்கோ, சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இந்த பக்கம் நிறையா இருக்குது, இப்படிலாம் இருக்குது. ஸோ இங்கே இந்த நாடுகள் எல்லாம் இருக்குல்ல, இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றோட ஒன்று இப்படி ஒட்டி இருக்கும். ரைட்டா? இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றோட ஒன்று இப்படி ஒட்டி இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃப்ரிக்காவிலேருந்து இப்படி போயிட்டு இப்படி வர்ற வழியில் இந்த இடத்துல தான் இந்த ஈரான் இருக்குது. நம்மளோட ஈரான் தம்பி இங்கே தான் இருக்காப்புல. இன்றைக்கி உலகத்தில் அமெரிக்காவை பார்த்து எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மலாம் பயப்பட மாட்டேங்க. நம்மலாம் வெல் டெவலப்டு பவர், பயங்கரமான பவர் நம்மளாம் வச்சுருக்கோம். ஒரு சின்ன நாடாக இருந்துட்டு பயந்துட்டு இருக்காங்க. ரைட்டா? தைரியமாக இறங்கி அடிச்சுட்டு இருக்கான் பார்த்தியா? அதுதான் ஈரான். ஸோ இப்படி இருக்கப்ப இதை ஈரான் வச்சுக்கலாம். இது ஆஃப்ரிக்கா. இந்த நடுவில் இருக்க கேப் இருக்குல்ல, இது முதல் இப்படி தான் இருந்துச்சு. இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கப்பல் வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்து ஆயில் ஏற்றிட்டு வருது. ரைட்டா? இங்கே தான் ஆயில் தான். மிடில் ஈஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த இடத்துல தான் நிறைய ஆயிலெல்லாம் உலகத்தில் கிடைக்கக்கூடிய கண்ட்ரிஸ். இப்போ இங்கேருந்து ஆயிலை ஏற்றிட்டு ஒரு கப்பல் இந்த வழியாக வந்து இந்தியாவுக்குள்ள கொடுக்கணும் அல்லது இந்த பக்கம் இருக்க நாடுகளுக்கு கொடுக்கணும்னா அது பயங்கர செலவு கப்பலுக்கு. ரைட்டா? ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டே சுற்றிட்டு வருது. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதனால் அது வாட் தே ஹேவ் டிட் அப்படி தெரியுமா? அதுக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு பதிலாக எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், எல்லா நாடுகளும் நம்ம எல்லோரும் என்ன பண்ணலாம் சேர்ந்து ஒரு கால்வாயை தோணும். இங்கே நிறைய கால்வாய் இருக்குது. இந்த இடத்துல சுயஸ்லாம் இருக்குது. இதை உடச்சிட்டாங்க. ரைட்டா? என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல குழி மாதிரி தோண்டி வச்சுருக்காங்க. ரைட்டா? குழி மாதிரி தோண்டி இந்த இடத்துல இப்படி ஒரு சின்ன கேப், கப்பல் போகிறதுக்கு மட்டும் கேப் வச்சுட்டாங்க. இது கேட் போட்டு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ரைட்டா? கேட்டெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, மவனை நான் பார்த்துட்டே இருப்பேன், நீங்கள் எவனாவது ஓவராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உன்னை விட மாட்டேன் பார்த்துக்கோ. நீ ஓவராக எதாவது பேசுன, நீ அமெரிக்காவுக்கு எவனா சப்போர்ட் பண்ண எங்கிட்ட இருக்க வேணாம் பார்த்துக்கோ, அப்புறம் உலகத்தையே நான் சுருட்டி போட்டுருவேன். ஏன்னா என்னோட கேட்டு தான் அது. எவனா எதாவது பண்ணிங்கன்னா கேட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் என்னது பையில எண்ணெய்க்கு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துங்க. க்ரூட் ஆயில் இல்லைன்னா உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். ரைட்டா? எலக்ட்ரிசிட்டிலேருந்து எல்லாத்துக்குமே க்ரூட் ஆயில் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ அப்போ இங்கேருந்து ஷிப்பெல்லாம் வரணும்னா பயங்கர காஸ்ட் தேவைப்படும். அப்போ காஸ்ட் கூட போகுது, பெட்ரோல் விலை கூடும், எல்லா விலையும். பெட்ரோல் விலை கூடிச்சுன்னா அப்புறம் அம்புட்டு விலையும் கூடிடும். ரைட்டா? காய் தக்காளிலேருந்து எல்லாமே விலை கூடிடும். அப்போ இந்த ஹார்மோஸ் இருக்குல்ல கால்வாய், இதுதான் என்ன அப்படின்னா ஒரு டியூப் மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன கால்வாய் மாதிரி இதுக்குள்ளேயே தண்ணி போய்ட்டுருக்கு. இதுதான் கால்வாய். இந்த மாதிரி நம்மளோட லீச்சோட உடம்புலையும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாரு சுற்றி இருக்குது பார்த்தியா, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு கால்வாய் மாதிரி. ரைட்டா? அப்படியே ஒரு தண்ணி போகிற பாத்வே மாதிரி. ரைட்டா? தண்ணி அப்படி தண்ணி போகிற மாதிரி பிளட் இதுக்குள்ளே போயிட்டு வருமா, ஜொயிங் 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 போயிட்டு வருமா. அந்த மாதிரி கால்வாய் மாதிரி அது உடம்பு பூரா என்ன பண்ணியிருக்கு, ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்குது. ரைட்டா? வெளி தோலுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு நடுவில் ஒரு கேப் மாதிரி இருக்குது. அதுதான் கால்வாய். ரைட்டா? அதுதான் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அதுதான் கால்வாய். சோஷியல் சயின்ஸ், சயின்ஸு இல்லை சயின்ஸ் சோஷியல் வச்சுக்கலாம். சயின்ஸில் சோஷியல் ஏன்னா அந்த மாதிரி. ஓகேவா? ஒப்பாக்கோட ஃபவுண்டர் தான் ஈரான் தான். ஸோ ஆயில் பவர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சவுதி கண்ட்ரிஸ். வேறு லெவல்டா, பரவாயில்லடா, நிறைய சொல்கிறீங்க. ஓகே, ரிங்கா ரோசஸா? ரைட். ஸோ அப்போ கெனால்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த கெனாலுக்கு பேர் என்னது, லீச்சோட கெனாலுக்கு பேர் என்னது. இப்போ எப்படி ஹார்மோஸ் கெனால் பார்த்தோம், சுயஸ் கெனால் பார்த்தீங்க. ரைட்டா? அதே மாதிரி இதோட கெனால், நம்மளோட கெனால், நம்மளோட லீச்சோட கெனால் பேர் என்னது, ஹீமோலிக். ரைட்டா? ஹீமியோகோலிக். ரைட்டா? ஹோமியோகோலிக் அல்லது ஹீமோகோலிக் இப்படி வேணால் வச்சுக்கலாம். இட்ஸ் ப்ரொனன்சியேஷன் டிஃபர்ஸ் ஆகும். ரைட்டா?
ஹீமோகோலிக் கெனல் ரைட்டா. தீஸ் கெனல்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஹீமோகோலிக் ரைட்டா, ஹீமோகோலிக் ஃப்ளூயிடு, ஹீமோக்ளோயிக் கெனல், அதனால் ஹீமோக்ளோமிக் ஃப்ளூயிட்னால ஃபில் ஆகிருக்கு. அதுக்குள்ளே அந்த திரவம் தான் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க அந்த திரவம் இருக்குது. தெர் ஆர் 4 longitudinal canals. லாங்கிடியூடினல் கெனால் 4 இருக்கான், 4 கால்வாய் இருக்கான் ரைட்டா, 4 கால்வாய் இருக்கான், 4 கால்வாய்கள், 4 வழி இருக்கான். ரைட். ஸோ அப்போ ஒன் இஸ் டார்சல் லைங் எபவ் த எலிமெண்ட்ரி கெனால். எலிமெண்ட்ரி கெனால் என்னது? அதோட சாப்பாடுலாம் சாப்பிட்டு போகல, அதோட சாப்பிட்ற சாப்பாடு வயிறுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி அதுக்கு மேலே இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லோரும் கன்சிடர் யுவர் பாடி, உங்களோட பாடி என்ன பண்ணுங்க, கன்சிடர் எஸ் அ இன்னர் பாடி ரைட்டா, ஒரு மெயின் பார்ட்டாக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இப்போ முன்னாடி பக்கம் இங்கே ஒரு கெனால் இருக்குது, இங்கே ஒரு தண்ணி, இங்கே ஒரு டியூப் மாதிரி போகுது. ரைட்டில் இதுதான் மைண்டில் ஏறவே. இப்போ ஏறும் பாருங்கள், உள்ள கெனால் இருக்குது, கெனாலுக்குள்ள கெனால் ஃப்ளூயிடு போகுது, ஹீமோகுலிக் ஃப்ளூயிடு 4 பாகமாக இருக்குது. டார்சல் லைங் எபோவ் த எலிமெண்ட்ரி கெனால், வென்ட்ரல் லைங் பிலோ த எலிமெண்ட்ரி கெனால். ஒன்று முன்ன ஒன்று பின்ன, ஒன்று முன்ன இன்னொன்று பின்ன, அப்படி என்ன பண்ணுதான், முன்னாடி பின்னாடி 2 பேர் இருக்காங்க ரைட்டா. டார்சல் அதாவது எலிமெண்ட்ரி கெனால், எலிமெண்ட்ரி கெனாலுக்கு முன்னாடி இருக்கிறது டார்சல், பின்னாடி இருக்குது வென்ட்ரல் ரைட்டா, 2 பேர் இருக்காங்க, அவ்வளோதான் சரியா. முன்ன இது பின்ன அந்த மாதிரி சரியா, அந்த காமெடி மாதிரி. த ரிமைனிங் 2 ஆர் லேட்ரல் லைங் ஆன் எய்தர் சைட் ஆஃப் தி எலிமெண்ட்ரி கெனால். மிச்சம் 2 பேர் இருக்காங்க, ஒன்று இந்த பக்கம் இன்னொன்று இந்த பக்கம் ரைட்டா, ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம். அப்போ என்ன அர்த்தம், சுற்றி 4 பக்கமும் இருக்கா ரைட்டா, சுற்றி 4 பக்கமும் இருக்கா, அவ்வளோதான். முன்னாடி பின்னாடி ரைட்ஸ்க்கா லெஃப்ட்ஸ்க்கா புரிஞ்சு, அவ்வளோதான் ரைட்டா. ஓகே, அவ்வளோதான் ரைட்டா, அவ்வளோதான். These 4 canals are connected together at the posterior end. நம்மால் பூரா ரைட்டா, 4 பேர் என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக வந்து போஸ்டீரியர் end, அதோட பின்னாடி பக்கத்தில் ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, they are just joining ரைட்டா. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக ஒரு இடத்துல ஜாயின் ஆகுறாங்க ரைட்டா, they are all joining at the same point. ஓகே, 11th chemistry நாளைக்கு வரும்டா. There is no heart but lateral channels serve as a heart by being contractile. ஹார்ட் கிடையாது, ஆனால் பிளட் என்ன பண்ணணும், இங்கே எல்லா பிளட்டும் இங்கே வந்துருச்சுல, வந்த பிளட்டை கூட என்ன பண்ணணும், பிதிக்கி அப்படியே எல்லா பக்கமும் அனுப்பணும். திருப்பி வர பிதிக்க அப்படியே என்ன பண்ணுது, பிதிக்கி இல்லை என்ன பண்ணுது, பிளட்டை ஃபுல்லாக உடம்புக்குள்ளே ஃபுல்லாக செலுத்துது, உடம்புக்குள்ளே ஃபுல்லாக என்ன பண்ணுது, அது சென்ட் பண்ணிகிட்டே இருக்குது ரைட்டா. ரைட்டா, டோராவின் பயணங்கள், கேப்டனின் பயணங்களா. ஓகே, இது வழியாக போய் அதுக்குள்ளே என்ன பண்ணுறா வந்துடுற அடுத்து. த டார்சல் அண்ட் வென்ட்ரல் சேனல்ஸ் நான் கான்ட்ராக்டைல் ஹேவிங் நோ மஸ்குலர் வால்ஸ். ஓ மை காட், டார்சல் அண்ட் வென்ட்ரல் முன்னாடி பின்னாடி இருக்கிறது கான்ட்ராக்டல் மசில்ஸ் கிடையாதான், அது சுருங்கி விரியாதான். நம்ம ஆளுகள் சுருங்கி விரிய மாட்டாங்களா ரைட்டா. நோ கான்ட்ராக்டைல் ஹேவிங் நோ மஸ்குலர் வால்ஸ், அது கான்ட்ராக்ட் ஆகாதான். அவங்க வர்றப்ப அப்படியே இருப்பேன், பண்ணு நடத்து என்ன பண்ண முடியுமோ பண்ணு, அப்படியே கெத்தாக தான் நாங்கள் நிற்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ சைடில் இருக்கவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க, இல்லை ரத்தத்தை வாங்கல செத்து போயிடுவடா, இல்லை செத்து போயிடுவேலே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, பிளட்டை பூரா எடுத்து என்ன பண்ணுறாங்க, டார்சலுக்கும் வென்ட்ரலுக்கும் மாற்றி கொடுக்குறாங்க. அங்கேருந்து இந்த அப்போ பிளட்டை எடுத்துகிட்டு போன்னு என்ன பண்ணுறாங்க, முன்னாடி பின்னாடி இருந்து கொடுக்குறாங்க. கான்ட்ராக்டெல்லாம் சுருங்குறது, சுருங்கி விரிதல் ரைட்டா, சுருங்கி விரிதல். ரத்தம் எப்படி கிராவிட்டிக்கு எதிராக செயல்படுகிறது, அது நம்மளோட பாடியில் இல்லை, நம்ம ஹார்ட் நடத்துகிறப்ப சொல்லித்தராது. ஏன்னா சூப்பர் கொஷின்டா கோவிந்தராஜ், குட், நல்ல கொஷின், நான் சொல்லித்தரேன் எனக்கு. மஸ்குலர் வால் சரியா, மஸ்குலர் வால்ஸ் கிடையாது அதுக்கு. ஓகேவா, இதான் இவ்வளோ தான் நம்மால் மேட்ரு. அவ்வளோதான், 4 பாட்டு வச்சுருக்கான், 4 பாட்டு வழியாக பிளட்டு போகுது, 4 பாட்டு ஒரு இடத்துலேருந்து போகிறாங்க, அவ்வளோதான் சரியா. ஜிபி முத்து வாய்ஸ் மாதிரியா ஏதோ ஒன்று வருது, அவ்வளோதான். எப்படியாவது நீ படிச்சிட்டேன்னா சரிதான். How does locomotion takes place in leech? Leech எப்படி நகருது, இந்த அட்டைப்பூச்சி எப்படி நகருது? அட்டைப்பூச்சி பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் அட்டைப்பூச்சி பார்த்துருக்கீங்க? டயக்ராம் வரைய சொல்லாத கொஷினுக்கு எதுக்கு டயக்ராம் வரைகிற, எதுக்கு வாலண்டரியாக போய் தலையை கொடுக்குற, ஆடு தானாக வந்து சிக்கிற மாதிரி கேட்டால் வரைங்க, இல்லைன்னா வரையாதீங்க ரைட்டா. இப்போ நீ 11th நல்லா படிமா அவனே, 11th நான் தான் எடுத்தேன், 11th நீ நல்லா படி சரியா. பார்த்துருக்கீங்க அட்டாப்பாவில நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா,
நானே என் வாழ்நாள் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன், கொஞ்ச நாள் இப்போ லாஸ்ட் மழை சீசனில் தான் நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான்லாம் பார்த்ததே இல்லை. பரவாயில்லடா, சின்ன வயசுலேயே செம்மையாக இருக்கீங்கன்னா பார்த்துருக்கீங்க. ரைட், இப்போது நம்மால் எப்படி நகருவான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, நம்மால் 2 விதமாக நகருவானா, எப்படி நகரான்னு பார்க்கலாம். லோகோமோஷன் அண்ட் லீச் டேக்ஸ் பிளேஸ் பை ஸ்விம்மிங் மூமெண்ட். ரைட்டா, நம்மால் ஸ்விம் பண்ண போகிறாங்க. ரைட்டா, லீச் ஸ்விம்ஸ் வெரி ஆக்டிவ்லி அண்ட் பெர்ஃபார்ம் அன்டுலேட்டிங் மூமெண்ட். இதுதான்ப்பா கீவேர்டு, அன்டுலேட்டிங் மூமெண்ட். அன்டுலேட்டிங் தர 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 நடிக்கிறது. எப்படி தர 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 நடிக்கிறது. ஆக்சுவலாக நம்மளாம் ஸ்விம் பண்ணுறது எப்படி சொல்லுவோம், புளுக் புளுக் அப்படி தானே ஸ்விம் பண்ணுவோம். ஆனால் நம்மளால் சிக்கு 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 சிக்குன்னு ஸ்விம் பண்ணுவோம். ரைட்டா, டிங் 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 இப்படி ஸ்விம் பண்ணிட்டு போவோம். ரைட்டா, இது பேர் தான் அன்டுலேட்டிங் மூமெண்ட். ரைட்டா, அலை அலையா, அலை 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 அலை. பாய்ஸ் படத்தில் வருமா இந்த பாட்டு? ரைட்டா, அதுக்கப்புறம் இந்த சண்டை, அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, அவ்வளோதான் எனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்ச நீ பாடு, சரியா? அந்த மாதிரி நம்மளால் போவானா. ரைட்டா, அதுதான் அன்டுலேட்டிங் மூமெண்ட் அப்படின்னு. ரைட்டா, அன்டுலேட்டிங் மூமெண்ட் தான் போகிறான் பாரு, டிங் 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 டிங்னு போவான். ரைட்டா, அதுதான். அடுத்த லூப்பிங் அண்ட் க்ராலிங். லூப்பிங் அண்ட் க்ராலிங் எங்கடா? ஐயோ அந்த ஸ்லைடை விட்டுட்டேனா, அடப்பாவிலா டே, ஒரு ஸ்லைடை காணாண்டா, கொண்டுட்டு வர கேப்லலாம் கடை வைக்கிறேன், கிடைக்கிற கேப்லலாம் ஆப் வைக்கிறேன் சிவாஜி. அந்த மாதிரி என்ன அப்படின்னா அந்த ஸ்லைடை இரு 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 எங்கடா போச்சு, டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஐயோ ஐயோ முடியலடா, எவனும் திருடிட்டான்டா அந்த ஸ்லைடா, அடா பாவிங்களா டே, அடா பாவிங்களா, அதை காணாண்டா. ரைட்டா, அது எப்படி போகும் தெரியுமா? இப்படி போகும், இப்படி இப்படி போகும். ரைட்டா, இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல இப்படி போய் ஒட்டிக்குவான், அப்புறம் இப்படி ஓட்டும், அப்புறம் இப்படி அப்புறம் இப்படி அப்புறம் இப்படி இந்த மாதிரி போவோம். ரைட்டா, இது பேர் தான் லூப்பிங் அண்ட் க்ராலிங். லூப்பிங் அண்ட் க்ராலிங். என்னது லீச்சை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கலாமா? எதுக்கு? அது கடித்தாலும் தெரியாது நம்மளுக்கு, அது உயிரோடு இருக்கா செத்தாலும் தெரியாது. ரைட்டா, அப்புறம் என்ன பண்ணுறது? சரியா, ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு ராபிட், முயல். முயலை பற்றி படிக்கலாமா? எக்ஸ்பிளைன் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ராபிட் வித் லேபிள் டயக்ராம். எப்பா சாமி இதுக்கு படம் வரையணும்ப்பா, இதுக்கு படம் வரையணும், இந்த கொஷின் நாங்கள் இந்த படம் வரையணும். சரியா, இது வந்து ட்ராயிங் கிளாஸ் இருக்குது நம்மளுக்கு. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ட்ராயிங் கிளாஸ் வந்து நான் சொல்லித்தரேன், அப்போ பார்த்துக்கலாம். ரைட்டா, சவுண்ட் எஃபெக்ட் சாஃப்ட்வேர் இல்லையா, நான் தான் சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறேன்னா. ரைட், ஓகே சரியா. ஓகே ரைட், போகலாம் வாங்க வாங்க. தமிழ் லைவ் சாயங்காலமே முடிஞ்சிருச்சு. ரைட்டா, சரி விட்றா, இப்போ 11th ஃபுல் மார்க் வாங்கிடுறேன் நீ சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோகோமோஷன் 7 மார்க்லேயே வருது. லோகோமோஷன் 7 மார்க்கில் 2 மார்க்காக வரும். ரைட்டா, 7 மார்க்கில் 2 மார்க்காக வரும். ட்ராயிங் கிளாஸ் இந்த எக்ஸாம் அப்போ தான், பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி தான் ட்ராயிங் கிளாஸ். சரி வாங்க. த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ராபிட் இன்க்ளூட்ஸ் எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ். இந்த இருக்குது பார்த்தியா, டெஸ்டிஸ், இந்த 2 டெஸ்டிஸ். ரைட்டா, விச் ஆர் ஓவாய்டு இன் ஷேப். ரைட்டா, ஓவல் மாதிரி இருக்காது, ஆனால் ஓவாய்டு. ஓவல்னா 2 டைமென்ஷனல். அதே இது உருண்டையாக ஓவலாக இருந்தால் எனக்கு அது ஓவாய்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, மாம்பழம் மாதிரி இருக்கு, மாம்பழம் மாதிரி இருக்கும். ரைட்டா, ஓவாய்டு ஷேப்பு. அண்ட் என்க்ளோஸ்டு பை ஸ்கார்டல் சாக். ரைட்டா, இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பேக் மாதிரி, ஒரு ஸ்கார்டல் பேக்குள்ளே தான் இது இருக்கும். இந்த அப்டாமினல் கேவிட்டி, அப்டாமினல் இது அடி வயிறு, அடி வயிற்றில் தான் என்ன பண்ண போகுது, இது இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, ஓகே. ஈச் டெஸ்ட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நியூமரஸ் டியூபியூல்ஸ் கால்ட் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். ரைட்டா, எல்லாத்துலேயும் நிறைய டியூப்ஸ் மாதிரி போகுமா. ரைட்டா, நிறைய டியூப்ஸ் மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய போயிட்டே இருக்குமா. ரைட்டா, அதுக்கு பேர் தான் என்னது, செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். ரைட்டா, டே இந்த கொஷின்லாம் இப்படி சொல்லித்தரப்ப படித்தா தான் ஈஸியாக படிக்க முடியும், இல்லைனா படிக்க முடியாது. ஸோ கவனிச்சுக்கோ. ரைட்டா, ரைட். ஃபைன் டியூபியூல்ஸ் கால்டு செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். ரைட்டா, செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்னு நிறைய டியூப் இருக்குமா. த நெட்வொர்க் ஆஃப் டியூபியூல்ஸ் லீட்ஸ் டு அ காயில்டு டியூபியூல் கால்ட் எபிடிடிமஸ். இந்த டியூப் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுருளா. ரைட்டா, சுருளா சுருண்டு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய டியூபுக்கு போப்போ தான் அந்த டியூபுக்கு பேர் என்னது, எபிடிடிமஸ். ரைட்டா, அதுக்கு பேர் என்னது, எபிடிடிமஸ். ரைட்டா, இதுக்கப்புறம் சுருண்டு ஒரு இடத்துல போய் இருக்கும், அது பேர் என்னது, எபிடிடிமஸ். அதுக்கு பேர் என்னது, எபிடிடிமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, த டக்ட் சிஸ்டம் ஆஃப்டர் த எபிடிடிமஸ் இன்க்ளூட் வாஸ் டிஃபரன்ஸ். ரைட்டா, இந்த டக்ட் சிஸ்டம், இந்த எபிடிடிமஸ் இதெல்லாம் என்ன பண்ண போகுது, போய் ஒரு இடத்துல உட்காருதுல, இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் ஒரு இடத்துல உட்காருதுல, அந்த பேக், அந்த டக்டுனானது ஸ்டோரேஜ் பிளேஸ் பார்த்துருக்கோம். டக்டுனா ஸ்டோரேஜ் பிளேஸு, அதுதான். வாஸ் டிஃப்ரென்ஸ்,
vas difference என்னது? A pair of tubes are connected to epidermis. vas difference என்னது? pair of tubes. ரெண்டு டியூப் என்ன பண்ணுமா நம்மளோட எபிடெர்மிஸ்ல கனெக்ட் ஆக போகுது. sperm passes through the ducts. அதெல்லாம் நான் வச்சுக்கோ. தண்ணி குடிக்கிறவங்கள யூஸ்வலாக மென்னோ ஃபீமேலோ யாராக இருந்தாலும் நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி போகிறது பார்த்திங்க அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதுக்கப்புறம் போயிட்டு கிட்னி வழியாக போயிட்டு அதுக்கு தனியாக ஒரு டியூப் இருக்கும் ரைட்டா. அதுக்கு டோட்டலாக தனியாக ஒரு டியூப்பு, அந்த டியூப் வந்து யூரினரி டியூப், யூரினரி ட்ராக்டு அப்படி போயிட்டு அது யூரினரி பிளாடர்லேருந்து வெளியே வந்துடும். வேறு இது ஸ்பெர்ம் வருது. ஸ்பெர்ம் எதுக்கு வரப்போகுது? ஃபார் த ரீப்ரொடக்ஷன் பர்பஸ். அடுத்தடுத்த ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு மேல்லேருந்து ஸ்பெர்ம் வரணும், ஃபீமேல்லேருந்து ஓவம் அல்லது ஓவரி வரும், அதில் இந்த ஸ்பெர்ம் சேர்ந்தால் எக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இந்த ஸ்பெர்ம் வரணும்ல, ஸ்பெர்ம் எங்கேருந்து வரப்போகுது? டெஸ்டிஸ். டெஸ்டிஸ் பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி இருக்கல, இதுதான் டெஸ்டிஸ்ன்னு சொல்ல போகிறாங்க. இந்த டெஸ்டிஸில் இருந்து தான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்பெர்ம் வர டியூபுக்கு பேர் தான் vas டிஃபரன்ஸ் ரைட்டா. அந்த vas டிஃபரன்ஸ் எபிடெர்மிஸ்ல வந்து கனெக்ட் ஆக போகுது. ரைட்டா, ஓகே ரைட், சரியா? அதை பண்ணிடுங்க. அடுத்து vas டிஃபரன்ஸ். யூரினரி பிளாடர், யூரினரி ஆர்கன் வேர் த vas டிஃபரன்ஸ் ஜாயின் அட் இட்ஸ் பேஸ். ஆனால் வெளியே வர்றது யூரினாக இருக்கட்டும் ஸ்பெர்மாக இருக்கட்டும் ஒரே வழியாக தான் வெளியே வரப்போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ரைட், வி ஆர் கோயிங் டு அது ரெண்டும் ஜாயின் ஆக போகுது ரைட்டா. யூரினரி பிளாடர் அதோட பாட்டம் பார்ட்டில் வந்து இந்த vas டிஃபரன்ஸ் ஜாயின் ஆகிடும். ஸோ ஸ்பெர்மும் இதுவும் சேர்ந்து என்ன பண்ண போகுது? ஒரே ஸ்பேஸில் ஒரே வழியாக வரப்போகுது, சரியா? அடுத்து யுரேத்ரா, a single tube that runs backward from the urinary bladder to the penis. அதுலேருந்து என்ன பண்ண போகுது? நம்மளோட பீனஸ். பீனஸ் தான் இது வெளியே வரக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பீனஸ் வழியாக தான் என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு ஸ்பெர்மாக இருக்கட்டும் யூரினாக இருக்கட்டும் இது எல்லாமே அது வழியாக தான் வெளியே வரப்போகுது. ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னா நம்மளோட மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இப்போ நான் சொல்கிறேன் பாரு, கவனிங்க. ரைட், இதில் பார்த்தா அப்படின்னா இது கிட்னி. இது எதுக்குன்னா யூரினை வந்து பியூரிஃபை பண்ணி அனுப்புறதுக்கு. பாரு, இதுவும் வந்து எங்கே ஜாயின் ஆகுது? இங்கே தான் ஜாயின் ஆகுதா? இங்கே பாருங்கள், கிட்னிலேருந்து எங்கே ஜாயின் ஆகுது? எஸ், கிட்னி வழியாக வந்து இங்கே ஜாயின் ஆகுது. இதுவும் கிட்னி வழியாக வருது ரைட்டா. உள்ளுக்குள்ளேருந்து வந்து ஜாயின் ஆகுது ஒரே இடத்துல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது கிட்னிலேருந்து வரக்கூடியது ரைட்டா. இது ரெண்டு கிட்னி, கிட்னிக்கு பின்னாடி இருக்குது பார்த்தியா, இதுதான் vas டிஃபரன்ஸ் ரைட்டா. vas டிஃபரன்ஸ் அதுவும் என்ன பண்ணுது? அதுவும் வெளியே வந்து என்ன பண்ணுது? பீனஸில் தான் ஜாயின் ஆகுது. ரெண்டுமே பீனஸில் தான் ஜாயின் ஆகுது ரைட்டா. ஸோ எபிடெர்மிஸ்ன்றது அவங்க ரெண்டு பேர் வந்து ஜாயின் ஆகக்கூடிய பேக் சைடில் இருக்கக்கூடியவங்க, இதிலேருந்து தான் வரப்போகுது ரைட்டா. நீ முன்னாடி எல்லாமே படிச்சிருப்ப, அந்த பார்ட்டியும் நம்ம புக்கில் இருக்க டயக்ராமே வைக்கிறப்ப உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப 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 ஈஸி. ட்ராயிங் கிளாஸில் நான் உனக்கு ட்ராயிங் எப்படி வரையணும்னு ஈஸியாக சொல்லித்தரேன் ரைட்டா. இது ரொம்ப ஈஸி டயக்ராம், பார்க்க கொடூரமாக இருக்கும், ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. நம்ம ஈஸியாக இதை வரைஞ்சிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 1 மணி நேரம் 2 பாடங்களை முடித்து விட்டோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதை கேட்டு தெளிவு பெற்று கொள்ளவும். திரும்ப சொல்கிறேன், ஜாயின் பண்ணிக்கோ ரைட்டா. உனக்கு யார் யாரெல்லாம் டிஸ்டர்பன்ஸ்ன்னு தோணுதோ அவன் பேருக்கு நேராக கிளிக் பண்ணி ஜஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துரு ரைட்டா. அவ்வளோதான் ரைட்டா. பிடிஎஃப் வேணுமா? யார் யாருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணும்? பிடிஎஃப் வேணுமா? பிடிஎஃப் என்ன வீடியோ லைக் பண்ண, அப்போ தான் பிடிஎஃப் தருவேன். எல்லாம் தரமாட்டேன், கண்டிப்பாக தரமாட்டேன். தரமாட்டேன்டா, தரமாட்டேன், கொடுக்க மாட்டேன். லைக் போடுவியா? அப்போ இதை வச்சுக்கோ. அந்த ஒரு காமெடி இருக்குல்ல, 1000 ரூபாய் விலை பேச பார்க்குறியா அன்புக்கு? 2000 ரூபாயா? அப்போ இதை வச்சுக்கோ. அந்த மாதிரினா வாட் இஸ் ப்ளூ பிரிண்ட், எந்த பாடத்துலேருந்து கேள்விகள் வரும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ப்ளூ பிரிண்ட் ரைட்டா. செய்திகள் வாசித்தது உங்கள் கேப்டன். ஏன்னா பிடிஎஃப் வேணுமா? சரி இரு, நம்ம ஆஃபீஸில் வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அனுப்பிச்சோன்னா அவங்க இப்போ அட்டாச் பண்ணி விட்ருவாங்க ரைட்டா. பேசிகிட்டே இருப்போம். லைனில் இருக்காங்களா சொல்லிடுறேன், ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே இருக்காங்க இப்போயே அட்டாச் பண்ண சொல்லிடுவோம் ரைட்டா. சொல்லிட்டேன், 2 நிமிஷம் வெயிட் பண்ண, அவங்க வந்து கொடுத்துருவாங்க ரைட்டா. ஆமாம், இன்றைக்கி மேட்ச் வேறு நடந்துகிட்ருக்கேண்ணே. ஓகே ரைட். 9th ஸ்டாண்டர்ட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு, நான் செலக்டட். வெரி குட். டே, இந்த சிஎம் எக்ஸாம் ரிசல்ட் எப்படா? சிஎம் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வந்துச்சா? வரலையா? இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? வெரி குட், தேங்க்யூ. மதுரை வீரன் தானே? நான் மதுரைக்காரன் தான். ஓகே,
ரைட் நாளைக்கும் நான் இதே மாதிரி நாளைக்கு நான் வருவேனான்னு தெரியல, ஏன்னா நாளைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்குது. லெட் மீ ட்ரை. ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன் நாளைக்கு வருவதற்கு. ஓகே, டீச்சிங் வெரி நைஸ். தமிழ் மீடியம் எடுத்துட்டேன். ரைட் தமிழ் மீடியமும் ஆக்சுவலாக இது இமேஜ் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணுதுடா. தமிழ் மீடியத்துக்கு இமேஜ் நான் போட்டு பார்த்தேன், கன்வெர்ட் ஆகலை. அதனால் எக்ஸாம் அப்போ இமேஜ்லாம் வராது, அப்போல்லாம் வேறு மாதிரி தான் வரும். ரைட்டா? ஸ்டேட் போர்ட்லேருந்து சிபிஎஸ்சி போகிறப்ப இட் இஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னா, அதில் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே வந்து புக் பேக் கொஷின் அப்படிலாம் படிக்கிறோம். அங்கே புக் பேக் கொஷின்லாம் இருக்காது. கான்செப்டை புரிஞ்சுட்டு நம்மளாக ஓனாக தான் எழுதணும். அதே மாதிரி புக்கில் இருக்க கொஷின்லாம் வராது. அது ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஒரு கொஷின் தான் கேட்பாங்க, அதை நம்ம எழுதணும். அப்படி தான் இருக்கும். அதாவது லீச்சோட பிளட்டு போகிற சேனலுக்கு பேர் தான் ஹீமியோகோலிக் சேனல்னு அர்த்தம். அவ்வளோதான், அது போகிற வழிக்கு பேர். 480 ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் தாராளமாக 500. நீங்கள் புதுசாக எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி படிச்சிங்கன்னா சூப்பராக மார்க் வாங்கிடலாம். கண்டிப்பாக வாங்கிடலாம். எஸ் சார் 5-6 டீச் பண்ணலையா? ஓகே, நான் டீச் பண்ணிடுறேன். ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் மேக்ஸ் எடுக்கவா? ஓகே, கம்பல்சரி கொஷின் ஆல்ரெடி நடத்திட்டேன்டா, திருப்பி எக்ஸாம் அப்போ நடத்துகிறேன். சரியா? தமிழ் எக்ஸாம் பயமாக இருக்கா? கவலையப்படாது. 8ஆம் தேதியிலேருந்து தமிழ் சார் உங்க கூடயே இருப்பார். சரியா? நீ கவலையப்படாத. ப்ரீவியஸ் இயர் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் படித்தா 480+ எடுக்க முடியுமா? எடுக்கலாம். சொல்கிறத செஞ்சேன்னா எடுத்துடலாம். சொல்கிறத செய்யணும். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? எஸ், உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? தமிழ் மீடியம் போடுறேன்னு சொல்லிட்டேன்ல. எஸ், ப்ராப்ளம் எப்போ சொல்லித்தரீங்க? இல்லை, எனக்கு புரியலை. எத்தனை தடவை உனக்கு இப்போயே பப்ளிக் எக்ஸாம் பிளானை கொடுக்கணும் போலியே. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் பிளானை கொடுத்துருவா. ஆல்ரெடி சொன்னேன்ல, உன்கிட்ட சொன்னேன்ல. அன்றைக்கி உங்ககிட்ட சொன்னேன்னா பெய்ட் பேட்சில் சொன்னேன்னா, பெய்ட் பேட்சில் மட்டும் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன்னா, உங்கள்கிட்ட சொல்லலையோ? நாளானிக்கு இருக்க 11th கூட நான் இன்னும் பிளான் பண்ணல. ஆனால் 10th ஸ்டாண்டர்டுக்கு பிளான் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த இருக்குது பார்த்தியா? 25ஆம் தேதி சாயங்காலம் நம்ம கிளாஸு. கரெக்டா? ஒரு நாள் ஜாலி செஷன் தீமையில் இல்லையா? ஓகே, பெய்ட் பேட்சில் சொன்னேன்னா இங்கே இருக்கா? தெரியுதா உனக்கு? சரி, கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியாது. ரைட்டா? 25ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி, 6லேருந்து 7:30 ஒரு செஷன், 7:30 to 8:30 ஒன்று. ரைட்டா? புக் பேக் கொஷின், அப்புறம் டிஃப்ரென்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஹார்ட்ஸு, டே 1 பிளானு, புக் இன்சைடு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2 மார்க்கு, பயாலஜி 2 மார்க்கு, 2 லைவா. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி 4 மார்க்கு, ஃபிசிக்ஸ் 4 மார்க்கு, கெமிஸ்ட்ரி 4 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் ப்ராப்ளமு, கெமிஸ்ட்ரி ப்ராப்ளமு, அப்படி ஒவ்வொன்றும் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ட்ராயிங் கிளாஸு 29ஆம் தேதி, பப்ளிக்கு முந்தின நாள் ட்ராயிங் கிளாஸ் எல்லாமே இருக்க போது. புக் இன்சைட் கொஷினு அது எல்லாமே. ரைட்டா? 30ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி வரைக்கும், 29ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நடத்துவேன். அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்தியா? பிடிஎஃப் வந்துருச்சு. பார்த்தியா? நான் திருமண கேப்பில் பார்த்தியா எப்படி நம்மளுக்காக நம்ம டீம் எப்படி வேலை பார்க்குறாங்க பாரு. ரைட்டா? எஸ், பிரெயினை உரிச்சு வச்சுருக்கேன். பிரெயினை கழட்டி உரிச்சு வச்சுருக்கேன். என்னோட பிரெயின் இல்லை, வேற ஒரு மனுஷனோட பிரெயினை உரிச்சு கழட்டி வச்சுருக்கேன். கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். உனக்கு கொடுத்துட்றேன் பிரெயினோட பிடிஎஃப்லாம். ரைட்டா? பிரெயினோட பிடிஎஃப்லாம். ரைட், கொடூரமாக மார்க் வாங்க. ஃபிசிக்ஸ் நடத்திடலாம். ரைட்டா? ரைட்டா? பிரெயின் டீட்டெயில் நடத்துகிறேன்டா. பிரெயின் இருக்குடா, பத்திரமா தான் இருக்குடா. பிரச்சனை இல்லை, பிரெயினை கொடுத்துரும். ரைட், ஓகே சிபிஸ்ரீ, வெரி குட்ரா. அப்போதே சொன்னேன்ல, கங்க்ராட்ஸ், வெரி குட். கங்க்ராட்ஸ் வேதாந்த டீம். எஸ் எஸ் எஸ். பிடிஎஃப் தமிழ் மீடியம் இருக்காதுடா, தமிழ் மீடியத்தில் சொல்லுது. ரைட்டா? கேப்டன் அமெரிக்கானெலாம் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் கேப்டன் பிரகாஷ்லேயே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேதாந்த டீம் வாழ்க. ஏன்னா சயின்ஸ் 100 எடுக்கிறோம், மாஸ் பண்ணுறோம் நம்ம. ரைட்டா? சயின்ஸில் 100 எடுக்கிறோம். ஓகே, காமெடியன் ஆல்சோவா? நான் போடுற மொக்க காமெடிக்கு சிரிக்கிறேன், நீங்கள் மட்டுமா தான் இருப்பீங்க. ரைட், ஓகே, விடு. நான் வெளியே சொல்லிக்கலாம், ஐ எம் அ குட் காமெடியன். என்ன? ரைட்,
ரைட் சரிப்பா போகலாமா சரி ஓகே ரைட் ஓகே டாடா பபாய் see you if you can't then who can உங்களால் முடியாட்டி யாரால் முடியும் டாடா பபாய் see you